வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் நம்பர் சிஸ்டம் டாபிக் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அது இப்போ என்டிபிசி எக்ஸாம் அப்கமிங்கில் இருக்கிறதுனால ஸோ என்டிபிசியில் கேட்ட கொஷின்ஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம். மேக்ஸிமம் ரயில்வேஸில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஒன்ஸ் சிஜிஎல் எக்ஸாம் வரும்போது நம்ம அது ரிலேட்டடாகவும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம், சரிங்களா? பட் பேசிக்ஸ் ஒன்று தான், ரைட்? ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், நம்ம ராவன் அகாடமியில் ப்ராக்டிஸ் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ March 10th ஸ்டார்ட் ஆச்சு. இருந்தாலும் இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த டெட்லைனுமே கிடையாது. நீங்கள் எப்போனாலுமே ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்னும் யாரும் ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய ரிசல்ட் காமிச்சிருக்கோம். ப்ராக்டிஸ் பேட்ச் மூலமாக நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஸோ யாரும் இன்னும் ஜாயின் பண்ணலான்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இருந்து கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ சம்ஸ்குள்ளே போயிடலாம், ரைட்? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், ஃப்ரம் 3/4 ஆஃப் அ நம்பர் P, ராமகிருஷ்ணா subtracts 2/3 ஆஃப் another நம்பர் Q. ஸோ இதை நம்ம எழுதிக்கிடலாம். 3/4 ஆஃப் நம்பர் P ஃப்ரம் இதிலிருந்து ராமகிருஷ்ணா subtracts 2/3 ஆஃப் another நம்பர் Q. ஸோ இதிலிருந்து Qவை சப்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அண்ட் அப்டைன் 5/8 as டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு 5/8 கிடைக்குது. வாட் இஸ் தி ஆன்சர் ராமகிருஷ்ணா ஷுட் அப்டைன் இஃப் ஹி சப்ட்ராக்ட்ஸ் 8 times ஆஃப் Q ஃப்ரம் 9 times ஆஃப் P. ஸோ 9 times ஆஃப் Pலேருந்து 8 times ஆஃப் Qவை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்? ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9P மைனஸ் 8Q டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 5/8ன்னு வரும். ஸோ இப்போ 9P மைனஸ் 8Q என்ன வரும்? 5/8 இன்ட்டு 12, சரிங்களா? ஸோ இதை இப்போ கிராஸ் கேன்சல் பண்ணோம்னா இது ஒரு 3 times, இது ஒரு 2 times வரும். ஸோ 15/2. ஸோ நமக்கு தேவையானது கிடச்சிருச்சா? 9/9P மைனஸ் 8Qவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 15/2, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் ஏ 15/2 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இன் ஏ கிளாஸ் ஆஃப் 80 ஸ்டூடெண்ட்ஸ் 1/10 ஆஃப் த கிளாஸ் லைக்ஸ் சாக்லேட் டி. ஸோ டிங்கிற சாக்லேட்டை எவ்வளோ பேருக்கு பிடிக்குதான்? 80ல் 1ல் 10 மடங்கு, சாரி 10ல் 1 மடங்கு, இல்லைங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 8. ஸோ 8 பேருக்கு டிங்கிற சாக்லேட்டை பிடிச்சிருக்கு, ஓகேங்களா? அடுத்து 1/20 ஆஃப் த கிளாஸ் லைக்ஸ் சாக்லேட் இ. ஸோ இ சாக்லேட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கான்? இந்த 80ல் 1/20. இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வரும் கேன்சல் பண்ணால். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் சாக்லேட் டி அண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் சாக்லேட் இ? ஸோ அப்போ என்ன வரும்? 8 - 4 = 4, சரிங்களா? ஆப்ஷன் டி. கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான், ரைட்? நெக்ஸ்ட்டு, a 91 centimeter long wire is cut into 2 pieces so that the length of one piece is 3/4 of the other. ஸோ ஒரு ஒயர் இருக்குது, அதோடைய மொத்த லென்த் 91 சென்டிமீட்டர், சரிங்களா? இதை 2 பீஸாக கட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒரு இது எக்ஸ் சென்டிமீட்டராக போகுதுன்னு வச்சுக்கிடலாம். இன்னொன்று 91 - x சென்டிமீட்டர், 2 பீஸாக பிரியுது, சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? cut into 2 pieces so that the length of one piece is equal to 3/4 of the other. ஸோ இந்த இதில் 3/4 இருக்குது, சரிங்களா? ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ என்னவா பிரிக்கிறோம்? ரெண்டாக பிரிக்கும்போது ஒன்று எக்ஸ் ஆகும், இன்னொன்று 91 - x ஆகும் மாறுது. ஸோ அதோடைய இதையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் பீஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4 of the other, சரிங்களா? ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4x is equal to 3 × 91 minus 3x. 3 × 91 அப்படியே இருக்கட்டும். இந்த 3x லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 7x = 3 × 91 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த 7ஐயும் 91ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். என்ன வரும்? 13 வரும், இல்லையா? ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 39. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி ஷார்ட்டர் பீஸ். ஸோ மொத்த பீஸ் 91, இதில் எக்ஸுங்கிறது 39. ஸோ இதுதான் ஷார்ட்டராக இருக்க முடியும், இல்லையா? அப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தா என்ன வரும்? 41, 51, சாரி 52, சரிங்களா?
ஸோ 52 அந்த 2 பீஸாக பிரிக்கிறது ஒன்று வந்து 52 சென்டிமீட்டரு, இன்னொன்று வந்து 39 சென்டிமீட்டரு. அவங்க கேட்குறது ஷார்ட்டர் பீஸு. ஸோ நம்ம 39 சென்டிமீட்டர் தான் இந்த சமுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a 3-digit number is such that the ratio of its unit digit, tenth digit and 100th digit is 1:2:3. The sum of this number and the reversed number obtained by reversing the order of its digit is 1332. Find the reversed number. ஓகேங்களா, ரிவர்ஸ்டு நம்பர் இந்த கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. ஃபைண்ட் தி ரிவர்ஸ்டு நம்பர் தான் ஆக்சுவல் கொஸ்டின். இப்போ ரிவர்ஸ்டு நம்பர்னால் இப்போ 246ங்கிறது ரிவர்ஸ்டு நம்பர்னால் இதோட ஒரிஜினல் நம்பர் வந்து 642 இருந்திருக்கும். சரிங்களா, இப்போ 414 இதோட ரிவர்ஸ் நம்பர் வந்து 414 தான். 123 இதோட ரிவர்ஸ் நம்பர் வந்து 321. ஸோ 369 இதோட ரிவர்ஸ்டு நம்பர் வந்து 963. இப்போ கொஸ்டினை பாருங்கள், யூனிட் டிஜிட்டு, டென்த் டிஜிட்டு, 100 டிஜிட்ஸ் வந்து 1:2:3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இது யூனிட் டிஜிட்டு 2 இருக்குது, டென்த் டிஜிட் 4 இருக்குது, இது வந்து 6 இருக்குது. ஸோ 1:2 தான் இருக்குது. அதே மாதிரி தான் 1, 2, 3 இதுவும் அப்படி தான் இருக்குது. 3, 6, 9 இதுவும் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த 3 டிஜிட் நம்பர் இஸ் சச் தட் ரேஷியோ சொல்லிட்டாங்க. சம் ஆஃப் திஸ் நம்பர், அதாவது இந்த நம்பரும் இன்னொன்று கூட என்னன்னா அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணால் 246. இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் எனக்கு 1332 வரணுங்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே நமக்கு என்ன வரும், ஒரு 1000 கூட வராது இல்லையா, 800, 888. சரிங்களா, அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது. ஏற்கனவே செகண்ட் ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ 321 ப்ளஸ் ஒரு 123 இதை கூட்டினாலும் நமக்கு எவ்வளோ வரும், 444 வரும். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர் இல்லைங்களா. 963 ப்ளஸ் 369 இதை கூட்டினா தான் கொஞ்சம் 1000க்கு மேலே போகிற மாதிரியான ஒரு நம்பராக இருக்குது. ஸோ 369, 2, 1, 12, 13, 1, 10, 13, 1332 வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி சமெல்லாம் ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறது பெஸ்ட்டு. இல்லைனா இதை கன்வென்ஷனலாக பண்ணணுன்னா நமக்கு வந்து எப்படி எழுதணும்னா, யூனிட் டிஜிட் வந்து இப்போ யூனிட் டிஜிட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், 1 ரேஷியோவில் இருக்குது. ப்ளஸ் டென்த் டிஜிட் வந்து 2xஆக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், 10 × 2x. ஓகேங்களா, டென்த் டிஜிட்டு. அப்புறம் 100th டிஜிட் வந்து 100 × 3x. சரிங்களா, இதுதான் வந்து அந்த நம்பரோட அமைப்பு இப்படி தான் இருந்திருக்கும். இதெல்லாம் கூட்டினா என்ன வரும், 300x ப்ளஸ் ஒரு 20x ஒரு எக்ஸு. ஸோ 321x இருக்குது. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் 123x. சரிங்களா, என்ன வரும், 100 × x, 10 × 2x ப்ளஸ் 3x அப்படியே ரிவர்ஸ் பண்ணோன்னா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் வந்து எனக்கு 1332 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 1332. ஸோ இதிலேருந்து நீங்கள் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். 321 123 கூட்டினா 444. ஸோ 444x இஸ் ஈக்குவல் டு 1332. எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 3 டைம்ஸ் வரும். ஓகேங்களா, எக்ஸோட மதிப்பு 3 டைம்ஸ்னால் நீங்கள் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸோட மதிப்பு 3 டைம்ஸ் போட்டால் நமக்கு வந்து 369 வரும். 963 வரும். அதோடைய ரிவர்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 369 தான் ஆன்சர். சரிங்களா, அதுதான் கன்வென்ஷனலு. பட் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறது தான் பெஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு சம். A man plants 21025 mango trees in his garden in such a way that there are many rows as there are mango trees in each row. ஸோ ஒரு ரோ இருக்குது, ஒரு ரோவில் வந்து சப்போஸ் ஒரு 10 மேங்கோ ட்ரீ இருக்குன்னா அதுமாதிரி 10 ரோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அப்போ இந்த 21025ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். சரிங்களா, அது என்னன்னு தான் கேட்குறாங்க. 10 ரோ இருந்துச்சுன்னா ஒரு ரோவுக்கு 10 மேங்கோ ட்ரீ, அப்போது ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் வரணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து செக் பண்ணலாம். சப்போஸ் வந்து இது 130ன்னு வச்சுக்கோங்களேன். 130 × 130 என்ன வரும் நமக்கு, 16900. 130 எடுத்தாலே 16900 தான் வருது. பட் நமக்கு வந்து 21 வரணும். அப்போ ஷேராக வந்து இதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் இப்போ 135 எடுத்தோம் அப்படின்னா 135 வந்து நமக்கு வந்து 130 வந்து 169 தான் வருது. சப்போஸ் 140 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். 140 × 140 எடுத்தோம்னா 19600 வருது. அப்போ கண்டிப்பாக 140 விட அதிகமாக தான் இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 145 தான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் 21025க்கு ரூட் எடுத்தால் வந்து நமக்கு 145 வரும். சரிங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, in a competitive exam 3 marks are to be awarded for every correct answer and for every wrong answer 1 mark will be deducted.
Sindhu scored 80 marks in this exam. Had 4 marks been awarded for each correct answer and 2 marks deducted for each incorrect answer, Sindhu would have scored 90 marks. If Sindhu attempted all the questions, then the number of questions in the test are. Okay. ஸோ இப்போ வந்து அவங்க கரெக்டாக அட்டன் பண்ணதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக அட்டன் பண்ண கொஷின்ஸ் வந்து எக்ஸு, ராங்காக அட்டன் பண்ண கொஷின்ஸ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ கரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கு வந்து 3 மார்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 3x. ஸோ இது வந்து நெகட்டிவ் தான், டிடெக்டட் இல்லையா? தப்பாக அட்டன் பண்ணால் 1y, 1 மார்க் போகும். ஸோ இதுதான் வந்து 80 மார்க்கு. அவங்க கரெக்டாக அட்டன் பண்ணது மைனஸ் நெகட்டிவில் போனது போக அவங்க 80 மார்க் எடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, had 4 marks had been awarded for each correct answer. ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க் கொடுத்து தப்பான ஆன்சருக்கு 2 மார்க் டிடெக்ட் பண்ணால் அவங்க 90 மார்க் எடுக்கதா சொல்கிறாங்க. அப்போ 4x - 2y இதோட வேல்யூ வந்து 90. சரிங்களா? இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுட்டு இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போனா நமக்கு y கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 6x - 4x. ஸோ 2x = இது y அப்படியே கேன்சல் ஆயிரும். 160ல் ஒரு 90 போச்சுன்னா 70 வரும் இல்லைங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 35. ஸோ எக்ஸோட மதிப்பு 35னா ஒய்யோட மதிப்பு எத்தனை? ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. 4 × 35 - 2y = 90. 4 × 35னா ஒரு 140. அப்போ 2y = 50. ஒய்யோட வேல்யூ வந்து 25. சரிங்களா? அப்போ x 35, y 25 கொஷின். டோட்டல் கொஷின்ஸ் எத்தனைன்னு பார்த்தா x + y என்ன வரும்? 35 ப்ளஸ் ஒரு 25, 60 கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? 60 கொஷின். 60 கொஷினில் 35 கொஷின் கரெக்டாச்சுன்னா 3 மார்க் கொஷினே 135 மார்க் வரும். மைனஸ் 25 கொஷின்ஸ் தப்பாச்சுன்னா சரி 105 மார்க்கு. 105 மார்க்கு. 105 - 25 மார்க் போச்சு அப்படின்னா உங்களுக்கு 80 மார்க் வந்துடும். அது எது 4 மார்க் மாதிரி வச்சிங்க அப்படின்னா 35 × 4 - 25 × 2 பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 3 chairs and 2 tables cost ₹1850. ஸோ இது சூப்பர் கொஷினு. 3 chairs + 2 tables இது வந்து 1850 சொல்கிறாங்க. 5 chairs + 3 tables இது வந்து 2850 சொல்கிறாங்க. அவங்க கேட்குறது காஸ்ட் ஆஃப் 2 chairs and 2 tables கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது ஒரு மெத்தடு. ஓகேங்களா? அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வந்து அதாவது சால்வ் பண்ணால் சியும் டியும் கிடச்சிரும். ஸோ அது இல்லாமல் நான் இன்னொரு டெக்னிக் சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 5லேருந்து இங்கே 3 ஆகிருக்கு இல்லைங்களா? 2 குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி இந்த 3லேருந்து இங்கே 2 ஆகிருக்கு, 1 குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து 2850லேருந்து ஒரு 1850 ஆகிருக்கு, ₹1000 குறைஞ்சிருக்கு. இப்போ அதே மாதிரி 5லேருந்து 3C ஆகிருக்கா, இதுலேருந்து இன்னும் ஒரு 2 சேரை கம்மி பண்ணுங்கள், 1 சேர் வந்துடும். சரிங்களா? ப்ளஸ் 3லேருந்து 2 டேபிள் ஆகிருக்கா, இங்கே ஒரு டேபிள் இப்போ கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே நீங்கள் ₹1000 கம்மி பண்ணிக்கோங்க, 850. ஸோ இந்த ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? இதுவும் கரெக்டு தான். இப்போ ஒரு டேபிள் ஒரு சேரோட விலை 850. கொஷினில் வந்து 2 chairs + 2 tables கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 850 × 2 அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னு இல்லை. இது எப்போதுமே இந்த ஒரு பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை சரி பண்ணலாம். அந்த பேட்டர்னில் வரணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? 5C 3C 1C ஒரு பேட்டர்னில் வருதா? 3T 2T 3T 2T 1T அது ஒரு பேட்டர்ன். 2850 1850 850 அது ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். அதிக டைம் வந்து இந்த டைம் அண்ட் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். போர்ட்ஸ் அண்ட் சிம்ஸில் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு Ujjwal has 5250 in currency notes of denomination 50, 100 and 200. The number of notes of each denomination are equal. Each denomination இப்போ 50 ரூபா நோட்டு எத்தனை இருக்கோ அதே தான் 100 ரூபா நோட்டும் இருக்குது, 200 ரூபா நோட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 50 ரூபா நோட்டு எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 100 ரூபா நோட்டும் ஒரு எக்ஸ் இருக்குது, 200 ரூபா நோட்டும் ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 5250 வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 300
350 எக்ஸு, இதுதான் வந்து 5250. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து என்னது 525 டிவைடட் பை 35. இதை கேன்சல் பண்ணால் 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 வரும். 7 சார் 49, 75 வரும். 5 75 அடித்தோம்னா 15. ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து 15. ஸோ ஈக்குவல் டினாமினேஷன் 15 50 ருபீஸ் நோட்டு இருக்குது 750, 15 100 ருபீஸ் நோட்டு இருக்குது 1500, 15 200 ருபீஸ் நோட்டு இருக்குது 3000. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5250 வருது. சரிங்களா? ஸோ இப்போ 15 15 15 மொத்தம் 45 நோட்டு இருக்குது. ஹவு மெனி நோட்ஸ் இன் டோட்டல் தான் கேட்குறாங்க. ஸோ மொத்தம் 45. சரிங்களா? 15 இருக்குது டக்குன்னு சொல்லிட்டு அடிச்சிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு. What is the sum of the squares of the numbers from 3 to 18? So sum of squares of n natural numbers வந்து ஃபார்முலா என்னது? Sum of squares of n natural numbers. ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. அதாவது 1 square plus 2 square plus 3 square அப்படின்னு எவ்வளோ தூரம் போனாலும் n square வரைக்கும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து இதுதான். இப்போ வந்து சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி நம்பர்ஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் இதிலிருந்து அப் டு 18 ஸ்கொயர் வரைக்கும் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணலான்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்லேருந்து அப் டு 18 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இதை பண்ணிட்டோன்னா நமக்கு மேலே இருக்கிறது கிடச்சிரும்ல. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இப்போ இதை பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n வந்து 18, அப்போ 18 இன்ட்டு 19 இன்ட்டு 37 டிவைடட் பை 6, n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 அந்த ஃபார்முலா படி போட்டிருக்கேன். மைனஸ் இது வந்து ஒரு 5. சரிங்களா? இப்போ வந்து இதையும் கட் பண்ணிங்கன்னா 3 வரும். இப்போ இந்த கால்குலேஷனை பண்ணாமலேயே யூனிட் டிஜிட்டை வச்சு சால்வ் பண்ணுவோம். 3 இன்ட்டு 19 இன்ட்டு 37 மைனஸ் 5. ஸோ இதோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்? இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 4 ஆப்ஷன் இருக்குது, 4மே வேறு யூனிட் டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ தைரியமாக யூனிட் டிஜிட்டை மட்டும் நம்ம செக் பண்ணலாம். 3 9 சார் நமக்கு 3 9 சார் 27 இல்லைங்களா? 7ல் முடிகிற ஒரு நம்பர். 7 இன்ட்டு 7 49. ஸோ 9ல் முடிகிற ஒரு நம்பர். 9 மைனஸ் 5 ஸோ ஒரு 4 வரணும். ஓகேங்களா? ஸோ 4ல் முடிகிற ஒரு நம்பர் ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 4 இருக்குது, அவ்வளோதான். அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த 3 இன்ட்டு 19 இன்ட்டு 37ங்கிற கால்குலேஷனை நம்ம பண்ணவே வேண்டாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு இந்த ஆன்சர், இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். சம் ஆஃப் 2 numbers is 20 and the product is 96. What is the difference between the 2 numbers? ஸோ கண்டுபிடிங்க. ஓகே, லாஸ்ட் சம். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான சம், நல்ல சம். சரிங்களா? 6/11 of the people present in a hall are sitting in 9/14 of the chairs available and the rest are standing. If there are 30 empty chairs, how many people in the hall are standing அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது 6/11 of the people present in a hall are sitting in 9/14 of the chairs available. அங்கே தான் மேட்ரு. இப்போது மொத்தம் 9/14 of the chairs available அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. மொத்தமாக ஒரு 14 சேர்ஸ் இருக்குன்னா அதில் 9 சேர் தான் ஆக்குப்பைடாக இருக்குது. அதுமாரி மொத்தமாக 11 பேர் இருக்காங்களா, அதில் 6 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் கொஷினை கொடுத்துருக்காங்க. 30 எம்டி சேர் இருக்குது. ஹவு மெனி பீப்புள் இந்த ஹால் ஆர் ஸ்டாண்டிங்? ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து ஃபுல் நம்பர் ஆஃப் சேர்ஸ். ஓகேங்களா? ஃபுல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் 14. இது வந்து ஆக்குப்பைடு, இவ்வளோ ஆக்குப்பைடாக இருக்குது. ஓகேங்களா? ஆக்குப்பைடு அப்படின்னா என்ன அர்த்தம்? 14x மைனஸ் 9x இதுதான் எம்டி சேராக இருக்குமா? 30. சரிங்களா? அப்போ 5x தான் வந்து 30 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 6. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை சேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14x. ஸோ 14 இன்ட்டு 6 எவ்வளவு? 84 சேர்ஸ் இருக்குது. 84 சேர்ஸ் வந்து மொத்தமாக இருக்குது. அதில் ஆக்குப்பைடாக இருக்கிறது 9 இன்ட்டு 6 54 சேர் ஆக்குப்பைடு. அப்போது இங்கே வந்து 6/11 ஆஃப் த பீப்புள் ஆர் ப்ரெசன்ட் இன் ஹால் ஆர் சிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. மொத்தம் 11yன்னு வச்சுக்கிடுவோம். 11y வந்து டோட்டல் பீப்புள். சரிங்களா? இதில் வந்து 6yங்கிறது வந்து உட்காந்துருக்காங்க, சிட்டிங். ஸோ அந்த சிட்டிங் தான் நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா? 54 வந்து ஆக்குப்பைடுனா அந்த 54 சேர் ஆக்குப்பைடாக இருக்குது. அதை ஆக்குப்பை பண்ணது இந்த 6y. அப்போ இந்த 6y தான் 54 அப்படின்னா
ஒய்யோட மதிப்பு வந்து 9. ஒய்யோட மதிப்பு வந்து 9 அப்படின்னா 11y தான் டோட்டல் பீப்புள். ஸோ 11 × 9 99. ஸோ இதுதான் வந்து டோட்டல் பீப்புள். அப்போ இந்த 99 பேரில் 54 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறவங்க தான் நின்றுட்டுருக்காங்க. ஹவு மெனி பீப்புள் இந்த ஹால் ஆர் ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 99 மைனஸ் 54 ஈக்குவல் டு 45 பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ரொம்பலாம் குழம்ப வேண்டாம். 9/14 ஆஃப் த சேர்ஸ் அவைலபிள். அப்போது 14 சேரில் இருக்க வேண்டிய இடத்துல 9 சேர் தான் அதாவது உட்காந்துட்ருக்குறாங்க. சரிங்களா? அப்போ அந்த எம்டி சேருங்கிறது அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த 5 தான். ஸோ அதுதான் 30 அப்படின்னா மொத்தமாக எத்தனை சேர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 84 சேர். இந்த 84 சேரில் ஆக்குப்பைடு அதாவது உட்காந்துட்டு இருக்கிறது வந்து 9 பங்கு. அது எவ்வளோன்னு பார்த்தா 54. அப்போ 54 பேர் உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ 6/11 ஆஃப் த பீப்புள் ப்ரெசன்ட் இன் த ஹால் ஆர் சிட்டிங். அப்போ அந்த 54 தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அப்போ மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்குறோம். 99. அப்போ ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க 99லேருந்து அந்த 54 கழிக்கிறோம், 45 பேர். ஓகேங்களா? அவ்வளோதான். சூப்பர் சம்மு. எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த 30 எம்டி சேர் தான் நமக்கு ரொம்ப க்ளூ. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து இந்த சம்மை சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு சில சம்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.